வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். விநாயகப் பெருமான் அருளால், செல்வ கணபதி பகவான் அருளால் எல்லா செல்வங்களும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்கட்டும். ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க கன்னி ராசி நேயர்கள். நிறைய பேர்கள் பலவிதமான பாதிப்புகள். நல்லா இருக்கவங்களுக்கு இன்னும் வாழ்த்துக்கள். கன்னிராசியில் ஒரு 35% பேர்கள் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாகவும் மகிழ்ச்சி மிக்கவர்களாகவும் சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் செல்வம் கொடுக்கட்டும் இறைவன். மிச்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் எந்தெந்த தேவைகள் அவர்களுக்கு இல்லையோ செல்வ கணபதி பகவான் அருள் புரியட்டும். தற்போதைய கிரகநிலைகள், புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு, 12 மாதங்களுக்கு பிறகு, அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன் பகவான் இயற்கையாகவே உங்களுக்கு ராசிநாதனாக அமர்ந்து உள்ளார். தற்போது அந்த ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவது திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், லக்கு கிடைக்கும், திடீர் லக் கிடைக்கும், வேலை வாய்ப்பு உண்டாகும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். புதன் செய்யக்கூடிய நன்மைகள், புதன் உலகத்துக்கே செல்வம் கொடுக்கக்கூடிய கிரகம். பெருமாள் மகாவிஷ்ணு, வெங்கடேச பெருமாள் என்றும் சொல்லலாம். உலகத்துக்கே செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வம். அறிவுக்கும் அந்த கிரகம். அறிவு ஒரு மனிதன் தன்னுடைய அறிவால் வெற்றி பெறுகிறான் என்றால் அவர்களுக்கு புதன் நல்ல நிலையில் ராசியில் இருக்க வேண்டும். அந்த பகவான் குரு பார்வை 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ரிஷப ராசியில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் தனது முதல் பார்வையாக 5ஆம் பார்வையாக புதன் மீது பதிவதால் நிறைய நல்ல சுப மாற்றங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும். குரு பார்வை உள்ளது. அடுத்து அப்பா மூலமாகவும் சில நன்மைகள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களுக்கு. இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள், குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் இன்று சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதி அன்று பிள்ளையாருக்கு அருகம்புல், கருப்பு எள், வெல்லம் கலந்த மோதகம், லட்டு வைத்து ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா ஏவிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா என்ற ஸ்லோகம் சொல்லலாம். அல்லது ஓம் சுமுகாய நமம், ஏகதந்தாய நமமும், கபிலாய நமமும், கணத்தெக்ஸாய நம, ஓம் தூமகேதுய நமமும், ராஜவிநாயகாய நம, ஓம் ஸ்கந்தபுரோஜாய நம, ஓம் கஜகன்யாய நமம், வக்ரதுண்டாய நமவும், பாலச்சந்திராய நம, அப்படி தொடர்ந்து வரும். அந்த அவள் சொல்லலாம். எதுவுமே தெரியலனா, அப்பா கணபதி பகவானே உன் திருவடி சரணம், என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா தோஷங்களும் விலகும். சதுர்த்தி என்று தொடர்ந்து 9 மாதம் சதுர்த்தி என்று பிள்ளையாரை வழிபடுவதன் மூலமாக அந்த கிரக தோஷங்கள் நீங்கும், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நீங்கும். ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும். டெவலப்மெண்ட்டே இல்லை, ஒரு இமி கூட விலகலை, அதே இடத்துல இருக்கும். அதை விட மோசமான நிலை தான் போகுது அப்படின்னா இந்த பிள்ளையார் வழிபாடு அவசியம். ராசியில் புதன், சூரியன், கேது, சந்திரன் 3ஆம் இடத்தில், அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, 6ஆம் இடத்தில் சனி, யோகங்களை செய்யும் இடத்தில் சனி பகவான், ராகு 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய். இது தற்போது கிரக நிலைகள். அனுச நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் விருச்சிக ராசியில் பிறப்பார்கள். மேசராசிக்கு சந்திராஷ்டம். மேசராசி நேயர்கள் சந்திராஷ்டமம் என்று சின்ன ஒரு பதட்டம், ஒரு மன உளைச்சல், அல்லது மனக்கசப்பு, அல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்.
பிள்ளையாரை நினைத்தாலே அவையெல்லாம் விலகும். இது கண்ணியமான கன்னிராசி. கண்ணியமான கன்னிராசி. உறவாடி கெடுப்பார்கள் கன்னிராசி. கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள் கொள்ளைக்கு போனாலும் கூட்டு ஆகாது என்பார்கள். கொள்ளடித்து போனால் கூட கூட்டு இருக்கக்கூடாது, ஒரு பழமொழி உண்டு. அது கன்னிராசி நேயர்கள் யாரையும் கூட்டு வைத்து கொள்ளக்கூடாது. கன்னிராசி நேயர் ஒரு நண்பர் ஒருவர் என்னுடன் ஜாதகம் பார்த்தாரு. அஸ்த நட்சத்திரம். அவருக்கு குரு மகாதசை நடக்குது. அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், நான் என்னுடைய அக்கா வீட்டுக்கார், என்னுடைய மாமா அவரோட சேர்ந்து நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தி வந்தேன். அந்த ஸ்டோருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவாக என்னுடைய மாமா இருந்தார், எங்கள் அக்கா வீட்டுக்கார். அவர் அடிக்கடிக்கு போவார். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரொம்ப கடினமான ஒரு வேலை. எல்லாத்தையும் பார்க்கணும், சரக்கு வரதை பார்க்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணணும், எல்லாமே. எத்தனை பேர் வேலையாள் இருந்தாலும் முதலாளி இருந்தால் தான் எல்லாத்தையும் கடையை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். அப்போது எனக்கு என்னுடைய மாமா அடிக்கடிக்கு கெல்லாவில் உட்கார்ந்தார். அவரை நான் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு தொகையாக ஒரு சம்பளம் இல்லாமல், ஏன்னா சம்பளம் சொன்னால் சொந்தக்காரங்களுக்கு நல்லா இருக்காது இல்லையா, ஒரு தொகையை கொடுக்குற மாதிரி அது உட்கார்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் நல்ல சிறப்பாக போச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா அவர் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அது ஈவினிங் தான் உட்காருவார். அப்போது ஒரு வாரம் அவருக்கு உடல்நலம் சரியில்லை, வீட்டில் இருந்துட்டார். அப்போது என் கடையில் வேலை செய்த ஒரு நபரை ஒரு நம்பிக்கையான சூப்பர்வைசர் மாதிரி அவரை அந்த கெல்லாவில் உட்கார வச்சுருந்து கணக்கு வழக்கு பார்த்துருந்தோன்னா, டெய்லி கணக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட வருட கணக்கில் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மாமா எடுத்திருக்காரு. நான் ரொம்ப வறுமையில் இருந்து என் மனைவியோட நகைலாம் வச்சு இந்த இது ஆரம்பித்தேன். சொந்தம் எதுவும் கேட்க முடியல, கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு போனால் அது தினம் தினம் 5000 10,000 கையாடல் செய்யப்பட்டு உள்ளது. எனக்கு குருதசை மிகப்பெரிய அனுபவங்கள் கிடைத்தது. சரி, சொந்தம் நம்ம இதை கேட்டால் அசிங்க வெளியாளாக இருந்தால் பிடிச்சி கேட்டு அப்பயே நிற்க வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சிடலாம். சொந்தம்னா எல்லாமே பாதிச்சிடும் சொல்லி கவர்னர் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க அவர் என்னுடைய மேலேயே பழியை போட்டுட்டு அவர் நல்ல ஒரு மாதிரி கோயிலில் போய் சத்தியம் பண்ணிட்டாரு. இவங்க என் மேலே இந்த வளர்ச்சி, இந்த கம்பெனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சிறப்பாக போகுது, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏதாவது பங்கு கேட்க போகிறோம் சொல்லி என் மேலே உன்னுடைய தம்பி இது மாதிரி பண்ணிட்டாப்புல அப்படின்னு சொல்லி பழி போட்டார். அதை கூட எதுக்கிட்டாச்சு. அந்த நஷ்டம் பார்த்தீங்கன்னா பெரிய நஷ்டம். அதிலிருந்து நான் மீண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. இது எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என் பெயரை கெடுத்து விட்டார். எல்லா உறவுகளுக்குமே நான் இவர் பேரை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் மறைச்சி வச்சிருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த விஷயத்தை அவர் முந்திக்கிட்டு அவர் நல்லவராக என்னை கெட்டவராக திணிக்கப்பட்டு பலவிதமான பழி சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டேன் நான். குருதசை எனக்கு குரு பகவான் என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு மகாதசை கன்னிராசிக்கு ஆகவே ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர்களுக்கு மட்டும் அது அந்த கிரகம் நல்ல நிலையில் உங்கள் ராசியில் நவாம்சத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த திசை யோகத்தை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவமானம், அசிங்கம், காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், அப்படி பலவிதமான அவமானங்களை கொடுக்கும் குருதசை. அது மாதிரி நடந்துச்சு. அந்த 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 ஒரு பாதிப்புலேருந்து நான் மீளறதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் கடவுளுக்கும் அவருக்கும் தான் தெரியும், எனக்கும் தான் தெரியும். அவர்
திருடன் என்று, அவர் திருடிவிட்டார் என்று, நான் பெருந்தன்மையாக இருந்தால் என் மீது திருட்டு பழி போடுவதற்கு காரணமில்லை. ஏன்னா பணம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்னது, என் மேலே ஒரு அவப்பெயரை உண்டாக்கிட்டாங்க. இது குருதசை அது மாதிரி செய்யுங்க. குருதசைன்னா அது மாதிரி தான் செய்யும். கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள், சனி 6ஆம் இடத்தில் நல்லா இருக்காரு. பணம் தரும் இடத்தில் பாம்பு கொத்தி கொண்டே இருக்கும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், இந்த அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ அல்லது தற்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கன்னி ராசியில் கன்னியா லக்னமாக இருந்தாலும், கன்னி ராசியாக இருந்தாலும், அல்லது சிம்ம லக்னமாக இருந்து 2ஆம் வீட்டில் அப்படி எடுத்துக்கினாலும் சரி, பார்த்தீங்கன்னா பாம்பு, பணம் தரும் வீட்டில் பாம்பு, ராசியில் பாம்பு, குடும்பத்தில் பாம்பு, 7ஆம் இடத்துல பாம்பு, மனைவி என்ற ஸ்தானத்தில் பாம்பு, கணவன் என்ற ஸ்தானத்தில் பாம்பு, சுற்றி இருக்கக்கூடிய இந்த அதாவது 1ஆம் இடம் 7ஆம் இடம், இந்த இரு இடங்களையும் பாம்பு நின்று கொண்டு எல்லா வழிகளையும் அடைத்துவிட்டு மூச்சு திணறி நாம் கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது கன்னி ராசிக்கு ராகு கேது என்ற இரு கிரகங்கள். எனக்கு பலவிதமான பிரச்சனைகள், அம்மா பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, பிள்ளைகள் கஷ்டப்படுவதை தாய் தந்தையர் பார்த்து வேதனைப்படுவது ஒரு கஷ்டம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒரு அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், என் மருமகளும் பிரிந்திருக்கிறார்கள் என்று ஒரு கஷ்டம், என்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கவில்லை என்று ஒரு கஷ்டம், என்னை பார்த்தாலே எதிரியாக நினைக்கிறாங்க என்னுடைய பையன் அப்படின்று ஒரு கஷ்டம், வேலை இல்லாத கஷ்டம், கடன் நெருக்கடி அதிகம், வேலை செய்யும் இடத்தில் ஒரு பாம்பு, அங்கே பார்க்குறவங்கெல்லாம் பாம்பாக தெரிகிறாங்க, பார்க்குறவங்களாம் பாம்பாக கொட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர்கள். காலில் ஃபோன் எடுத்தால் கடங்காரங்க, அப்படியே திக்குமுக்காடுற நிலை, இந்த நிலை கன்னி ராசிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதன் பகவான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவார். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மூச்சு விடுற அளவுக்கு வருமான நிலைகள் வரும். வாய்ப்புகளை எதிர்நோக்கி தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டு வாருங்கள். கன்னிராசிக்கு நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த ராகு கேதுவுக்கு என்ன செய்யணும், முடிஞ்சால் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா, நேரம் கிடைச்சதுன்னா திருக்காளாஸ்தி போயிட்டு வாங்க. திருக்காளாஸ்தி போயிட்டு அந்த யார் உங்களை கெடுதல் செய்கிறார்களோ அவர்கள் காலில் சரணாதிகதி அடைந்து விட்டு வாருங்கள், நல்ல மாற்றம் உண்டாகும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தின் அருகாமையிலே இருக்கக்கூடிய கோயிலில் சென்று ராகு கேதுவிற்கும் துர்க்கை அம்மனுக்கும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். அந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இப்போ 8 குடைவன் 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் மறைந்திருக்கிறார். செவ்வாய் மறைவது பார்த்தீங்கன்னா நல்லது தான் வச்சுங்களேன். 8 குடைவன் 10ல் மறைஞ்சா சில நன்மைகள், பூமி நிலம் வாங்கும் நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. கன்னிராசியில் வீடு வாங்குறவங்க, எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரர்கள் ரைஸ் மில் வாங்குறது, பெரிய ஃபேக்டரியை வாங்குறது, 1000 பேர் ஒர்க் பண்ணுற ஒரு நிறுவனத்தை அப்படியே பெயர் மாற்றி வாங்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் கன்னிராசி நேயர்களில். அதே கன்னிராசியர்கள் சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்து வேர்வை சிந்தி ரொம்ப பணத்துக்காக சின்ன சின்ன தொகைக்காக கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துக்கிறேன். பணம் எல்லாருக்கும் தேவைப்படுதுங்க. பண கஷ்டம் பார்த்தீங்கன்னா 1000 500 கஷ்டப்படுற கன்னிராசி உண்டு, 50,000 1 லட்சம் கஷ்டப்படுற கன்னிராசி உண்டு, 10 லட்சம் 1 கோடி கஷ்டப்படுற கன்னிராசி உண்டு, பல கோடிகள் கஷ்டப்படுற கன்னிராசியும் இப்போ உண்டு. அதே போல இது இரு பிரிவாக எடுத்துக்கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேர்கள் நல்ல நிலைமையில் இருக்கவங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில் இருந்தவங்க, சார் நல்லா கஷ்டப்பட்டேன் சார், நல்லா சம்பாரித்தேன், 2-3 வீடு வாங்கினேன் சார், எனக்கு பணம் பார்த்தீங்கன்னா சரி சம்பாரிச்சிட்டுமே இந்த பணம் பலவிதமான வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்று பலருக்கு கடனாக கொடுத்தேன் சார். இந்த கடனாக கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த சமயத்தில் உதவி செஞ்சுட்டு எனக்கு வட்டி வருமானம் இருக்குது சார், ஒரு ஆசை தான், சின்ன ஆசை தான்,
ஏன்னா வட்டி வந்தால் மேலும் மேலும் ஒரு வருமானம் வந்தால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணோம், அப்படின்னு தேவைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. அப்படி பார்த்தேன் சார். இன்றைக்கி வந்து அந்த பணம் கொடுத்தவங்களாம் ஏமாற்றிட்டாங்க. கன்னிராசிக்காரர்களில் வந்து 80% பேர்கள் ஏமாற்றப்பட்டு உள்ளார்கள். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அந்த சகோதரர் மூடிட்டார், க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ரோட்டோரத்தில் சீப்பு இந்த சின்ன சின்ன 5 ரூபா 10 ரூபா பொருள்லாம் போட்டு வித்துட்டு இருக்காரு. இன்று அவரோட நிலைமை அந்த அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அவர் ஜாதகத்தை பார்த்தேன். அவருடைய ஜாதகத்தில் உறவுக்குண்டான செவ்வாய் கிரகம் அது நீச்சமாகி உள்ளது, கடகராசியில் நீச்சம் பெற்று உள்ளது. கூடவே ஒரு சனி பகவானும் கூட இருக்கார். அதனால வந்து அவருக்கு இந்த நிலைமை. இது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தானங்களில் அமரும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்கள் உருவாகும். புதன் பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்து உள்ளார். சுக்கிரன் தனாதிபதி ஆட்சி பெற்றிருப்பது கன்னிராசிக்கு, அதாவது ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. வேலை பறிபோன வேலை மீண்டும் அந்த வேலையை விட கூடுதல் பொறுப்புகளோடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நஷ்டமடைஞ்ச தொழில் உங்களுக்கு வந்து அதை டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு நண்பர் வந்து உதவி செஞ்சு அந்த இருக்கிற சின்ன சின்ன கடன்லாம் அடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டுட்டு புதுசாக அந்த கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு சுக்கிர பகவான் கொடுப்பார். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது யோகம். கன்னிராசிக்கு சுக்கிரனும் புதனும் ரொம்ப அதாவது சுக்கிரன் ஒரு வீடு மகிழ்ச்சியாக உள்ளது, சந்தோஷமாக உள்ளது, செல்வ செழிப்பாக இருக்கிறது. எல்லா நகைகள் எல்லா ஒரு மனிதன் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் என்னென்ன காரு பங்களா எல்லாமே இருக்கும். அது மாதிரி அதையெல்லாம் தரக்கூடிய சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் அமர்ந்து உள்ளார்கள். உங்கள் ராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார். 12 மாசத்துக்கு அப்புறமா சுக்கிர பகவான ஆட்சி பலம் பெற்றிருப்பது கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் உங்களை வாழ்க்கையில் அது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். முயற்சி பண்ணிகிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். தோல்வி வந்து ஒருத்தருக்கே நிரந்தரம் இல்லை. இந்த 2 பாம்பு தான் உங்களை படாத பாடு படுத்துன்னு இருக்கு. ஏறக்குறைய எனக்கு தெரிந்து கன்னிராசினியர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான சிக்கல், கணவன் மனைவி உறவில் சிக்கல், அதாவது நெருக்கமான உறவுகளை இழந்துடாதீங்க. கன்னிராசினியர்கள் நெருக்கமான உறவுகளை இழந்துடாதீங்க. அதாவது நெருக்கமான உறவு எதுவென்றால், அதாவது நண்பர்கள் வருவாங்க, திடீர்னு வந்து நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. திடீர்னு காலம் மாறும் பொழுது, காட்சிகள் மாறும் பொழுது வேற இடத்துல வேற இன்னொரு நண்பர் கிடைக்கும் போது போயிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சில நண்பர்கள் தான் பாலிய சகோதரர் பாலிய நண்பர்களாக இருப்பாங்க, சின்ன வயசு நண்பர்களாக இருப்பாங்க, நெருங்கிய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்கள இழக்கிறது ரொம்ப கஷ்டம். இழந்துட்டா ஒரு உடம்புல ஒரு பலம் இழந்த மாதிரி. இன்னொன்று, கூட பிறந்த சகோதர சகோதரிகளை இழப்பது அது ரொம்ப ரொம்ப அந்த கூட பிறந்த மறுபடியும் அந்த அம்மா வயிற்றுல நம்ம எல்லாம் பிறக்க முடியாது. அது ஒரு திடீர்னு அந்த உறவுகளில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உன்னுடைய பகைக்கு என்ன அர்த்தம் ஆகும்? ஒன்றுமே கிடையாது. இந்த பகை வந்து அந்த பகை தான் நமக்கு மிச்சமாக இருக்கும் தவிர அந்த இருக்கக்கூடிய உறவுகளோட சந்தோஷமாக வாழறதுக்கு தெரியாமல் முட்டாளாகி விட்டோமே என்று அர்த்தமாயிடும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் நமக்கு வந்து சந்தோஷமாக அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களும் தாய் தந்தையரை அழகாக பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய உறவு மகிழ்ச்சியான உறவாக இருக்க வேண்டும். அதில் என்னென்ன காரணத்துக்காகவோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரோதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பகையை வச்சுக்கிட்டு அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலங்களை வேஸ்ட் செய்கிறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான் இந்த பதிவு, கணவன் மனைவி உறவு வந்து எல்லா கிரகங்களும் நன்மையைத்தான் செய்யும். நாம் எதை விதைத்தோமோ அதுதான் முளைக்கும். சில நேரங்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, சில ஜென்மத்தில் ராகு, ஜென்மத்தில் கேது, ஜென்மக்கேது இப்போ கன்னிராசிக்கு, இது போன்ற தருணங்களில் அந்த ஜென்மக்கேது பாம்பு வந்து பலவிதமான முகங்களை கொண்டு காத்து கொண்டிருக்கும். கணவன் மனைவி உறவில் நீ என்ன பேச, பதிலுக்கு நான் உன்னை அடித்து தூக்குற மாதிரி, அதாவது கையால் அடிக்காமல் வார்த்தையால் அடித்து தூக்குற மாதிரி உன்னை நான் காத்து நிற்பேன். அந்த பாம்பு
அந்த பதிலை வச்சு காத்துட்டு இருக்கோம், வாய் வழியை காத்துட்டு இருக்கோம். அப்போது நமக்கு இது தெரியாத வரைக்கும் பிரச்சனை, தெரிஞ்சிட பிறகு ஓஹோ நமக்கு நேரம் சரியில்லை, பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போது நம்ம இனிமேல் கணவன் மனைவிகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கலாம். நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க, கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சிருந்த என்னங்க சாத்தியம்? ஒன்றுமே இல்லைங்க. அதன் தனிமை மிக மிக கொடுமை. தனிமை நிறைய பேருக்கு சந்தோஷமாக கணவன் மனைவி குழந்தைங்களோட ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, இந்த சந்தோஷம் சொந்தக்கார வீட்டுங்க போகிறது, அந்த சந்தோஷம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்தால் வருமா? கிடைக்காது. பின்னாடி நம்மளை பற்றி விமர்சனம் தான் பேசுவாங்க. நேரம் கெட்டு போயிருக்கும் பொழுது 9 கிரகங்கள் மூலமாக மனிதர்கள் பலவிதமான விமர்சனங்களை நம் மீது வாரி வழங்குவார்கள். அதாவது வாரி மேலே பார்த்து துப்புரா மாதிரி சில பேர்கள் பண்ணுவாங்க. அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துனே இருக்கணும். சில துரோகங்கள் செய்த மனிதர்களை மன்னித்து விடாதீர்கள். உங்களை எதிர்த்து நிற்கிறான் பாருங்க, ஏய் வா நீ நானா ஒன்றா பார்த்துலன்னு அவங்கள நீங்கள் நண்பனாக கூப்பிட்டு சேர்த்துங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை அடக்கும். ஆனால் பின்னாடி உங்ககிட்ட ஆதாயத்தை உங்கள் உழைப்பின் உங்கள் வியர்வையின் மூலமாக ஆதாயம் அனுபவித்து விட்டு உங்களுக்கு எதிராக சதி செய்து துரோகம் செய்பவர்களை வாழ்நாளில் சந்திக்க விரும்பாதீர்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது. அப்படிப்பட்ட ஆள் தேவையே இல்லை. எப்போ பணத்திற்காக கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய நிலை அந்த பாம்பு கொடுத்துரும். ராகு கேது என்ற பாம்பு கொடுத்துரும். மனைவி ஸ்தானத்தில் கணவன் ஸ்தானத்தில் அந்த பாம்பு இருக்கு, அது கொடுத்துரும். தொழில் பார்ட்னர் மூலமாக கொடுத்துரும். ராசியில் கொடுத்துரும். ராசியிலன்னா ராசி என்றால் உடல், லக்னம் என்றால் உயிர். இப்போ லக்னம் உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருக்கலாம், அல்லது மேச லக்னமாக இருக்கலாம், அல்லது சிம்ம லக்னமாக இருக்கலாம். சிம்ம லக்னமாக இருந்தால் குடும்பஸ்தானத்தில் பாம்பு. எப்படி எந்த நல்லது செஞ்சாலும் உங்களை அப்படியே மாற்றி உங்களை நல்லது செஞ்சால் அப்படி கெட்டதாக மாற்றி உங்களை அவமானப்படுத்துவாங்க. இதுதான் நிறைய நடந்திருக்கு கன்னிராசிக்கு. அதெல்லாம் விட்டுடுங்க. குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இப்போ பாருங்க, சனி ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், ராசிக்கு அதிபதி ஆட்சி உச்சம். இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. வெற்றிகளை படைக்க அருமையான நேரம். வெளிநாடு மூலமாக வெளிநாட்டில் வேலை செய்யும் கன்னிராசிகளுக்கு இந்த நேரம் வளர்ச்சிகளை கொடுக்கும். சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா கூடு விட்டு கூடு பாயணும். என்னங்க கதைலாம் விடுறீங்கன்னுவாங்க. நம்மளுடைய கூடு விட்டு கூடு பாயுது. நம்ம விட்டு நம்ம வெளியே வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அடுத்தவங்க பிரச்சனை எப்படிலாம் நம்ம அவனுக்கு இது நடந்தது அது நடந்தது, ஓ இவன் அது பண்ணியிருப்பான், ஓ இவன் இதை பண்ணியிருப்பான், அப்படி இதனால தான் இவன் இப்படி கஷ்டப்படுறான், இதுதான் அவனுக்கு பிரச்சனை அப்படிலாம் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? அதுபோல் நமக்கு என்ன நடந்தது, நாம் என்ன தப்பு செய்தோம், நாம் எதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு யோசனை செய்து வெளியே நம்மளோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே நம்மளுடைய ராசி, நம்முடைய நேரம், நாம் என்ன செய்கிற தொழில், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை நம்மை கவ்விக்கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று யோசனை செய்து நீங்கள் முயற்சி பண்ணே வாங்க. முயற்சி ஒரு நாள் திருவினையாகும். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குண்டான உழைப்புக்கு சனீஸ்வர பகவானுக்கு உழைப்பு ரொம்ப பிடிக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நேரம் நிறைய நன்மைகளை செய்வார். இன்னும் இந்த புது வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்னிராசிக்கு 7ல் சனி வருகிறது. 7ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல சனி ஒன்றுமே செய்யலை. 7ல் என்ன பண்ண போகிறார், என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்க போகிறார் நினச்சி நிற்பாங்க. உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்கள், உங்களுடைய உழைப்பை செய்யுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு உழைப்பு பிடிக்கும். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாத எண்ணம், கெடுதல் செய்யாத மனிதர்களை சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும். சனி கொடுக்க எவர் தடுக்க என்று சொல்வார்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ராகு பகவான் மூலம் ஒரு பெண் மூலமாக ஒருவருக்கு ஆதாயம், ஒரு பெண் மூலமாக ஒருவருக்கு நல்லது, ஒரு ஆண் மூலமாக ஒரு பெண்ணுக்கு ஆதாயம், இது கிடைக்கும். அதுக்கு ராகு கேதுவுக்கும் துர்கை அம்மனையும் வழிபடுங்கள். ரொம்ப கோவம் வருது சார் எனக்கு. சொன்னாங்க ஒருத்தர் என் பையன் கன்னிராசி சார், அவன் சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கோவப்படுறான் சார். 2 பசங்க, எனக்கு 2 பசங்களும் ஒரு பொண்ணு ஒரு ஆண், ரெண்டுமே கன்னிராசி. ஒன்று உத்திர நட்சத்திரம், ஒன்று சித்திரை நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப
கோபமாக இருக்காங்க சார். எனக்கு வந்து இந்த பசங்களை எங்களால் வந்து சமாதானப்படுத்தவும் முடியல. அவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, தடுத்தா எங்கள் மேலே எரிஞ்சு விழுறாங்க, என்ன பண்ணணும்? சர்வேஸ்வரர் பகவான் ராகு காலத்தில் 4:30 ராகு காலத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு அவசியம். அந்த சர்வேஸ்வரர் பகவானுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி அவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்லை அங்கே அபிஷேகம் நடக்கும், அதை கலந்துக்குங்க. ஓம் சாலுவேசாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சர்ப பிரசோதயா. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோவங்கள்லாம் எடுத்துருவாரு. நம்ம மேலே கோவப்படுற எதிரிகளை எல்லாம் விலக்கி விட்டுருவார். சர்வேஸ்வரர் வழிபட்டா இதுதான். நம்மக்கிட்ட இருக்க கோவத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்மளை சுத்தமாக்கி நம்மளை சந்தோஷமாக இருக்க அந்த வாழ்க்கை வழிவகைகளை அமைத்து கொடுப்பார் சர்வேஸ்வரர். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகள் நமக்கு தாக்குறாங்க, இவங்களால நமக்கு கெட்டது, அவங்களால நமக்கு கெட்டதுன்னா அவங்களெல்லாம் தடுத்து விட்டுட்டு நமக்கு நிம்மதியை கொடுக்கும் தெய்வம் சர்வேஸ்வரர் வழிபாடு அவசியம். கன்னிராசினியர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவது புதன் இன்னும் சக்தி உங்களுக்கு உடம்பில் இறங்கி நிறைய நன்மைகளை செய்வார். அடுத்து சுக்கிர பகவான் நல்லா இருக்காரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஸ்ரீரங்கநாத பெருமாள், முடிஞ்சா ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அங்கே போக முடியலனா உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு, பெருமாள் கோயிலில் போயிட்டு ஸ்ரீரங்கநாதர் இருப்பார், அவரை பார்த்து அவருக்கு துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நிம்மதியான உறக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உண்டாகும். கன்னிராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் அடிக்கடிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் வீடியோலாம் குறைச்சிட்டேன். கன்னிராசினியர்களுக்கு 10 நாளுக்கு ஒரு வீடியோ. மீண்டும் 10 நாள் பொறுத்து நம்ம சந்திப்போம். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உடம்பு ஆரோக்கியத்தை வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியம்தான் இறைவன் கொடுத்த பொக்கிஷம். நிறைய பேர்களுக்கு தெரியல. எனக்கு பணம் கஷ்டம் இருக்குது, எனக்கு ஒய்ஃபு பிரச்சனை, எனக்கு பிள்ளைங்க பிரச்சனை, எனக்கு வந்து ஃபைனான்சியலாக பிரச்சனை, அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உடம்பு ஆரோக்கியத்தில் கெட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் ஆரோக்கியம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் என்று. அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு நிரந்தரமான கிடைக்க மருந்தீஸ்வரர் பகவான் அல்லது தன்வந்திரி பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக வெற்றியை எப்படி நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சியும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து திருமண பாகியம், குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாக குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றுள்ளார். அந்த புதன் பகவானும் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வாழ்க.